நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, ஒவ்வொன்றுக்காக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 19, எரேமியா 45, 46, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 4, 5வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவற்றை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அவற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், வேலைக்கு சென்று விட்டார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சுஜாதா அவர்கள் இரவு வேளையிலே கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலை இரவு வேளையிலே இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். அவர் தொடர் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த தாளந்துக்காக அவருக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஐரீனவிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். ஜெபங்களுக்கூடாக இணைந்திருக்கிற ஊழியர்கள் இணைத்து இணைய போகிறவர்களையும் இணைத்து வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ். நன்றி பிரதர், நன்றி. ஆமேன். கர்த்தர் தாமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. கர்த்தருக்கூடான கூடிய ஸ்தோத்திரங்கள். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை காலை மாலை இரவு என்று கர்த்தாவே அப்பா நாங்கள் வேறு வேறு தேசங்களிலே இருந்து இணைந்திருந்தாலும் கர்த்தாவே அப்பா உம்மது சமூகத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளா ஒரு மனப்பட்டு கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வர இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே தடைகளை நீக்கி போட்டு வந்து சேரத்தக்கதான கிருபையை வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாய் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் முதலாவதாக பாஸ்டர் ஐயாவை வரவேற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Sister Irene. Praise the Lord, everybody. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இலங்கை தேசத்திலே இருக்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும். இந்த நாட்களிலே அநேக பிரச்சனைகள் அதிகாரிகளிடையே இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களை சிறைப்பிடித்து விடுறாங்க, ஜெயில போட்டு விடுறாங்க. இப்படியான காரியங்கள் நடக்கிறது. தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி தேச தலைவர்களுக்காக தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க ஐயா. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த தேசம் பல காலங்களாக பலவிதமான தீமைகளுக்கூடாக போன தேசம். ஆண்டவரே, இந்த காலத்தில் உம்முடைய கிருபை கிடைக்கும்படியாக, உம்முடைய இரக்கம் கிடைக்கும்படியாக
அந்த தேசம் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊடாக, யுத்தங்களுக்கு ஊடாக, தீமைகளுக்கு ஊடாக, வெள்ளப்பெருக்களுக்கு ஊடாக, கொரோனா நோய்களுக்கு ஊடாக, இப்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு அழிவுகளுக்கு ஊடாக அந்த தேசம் சென்றது. இந்த கடைசி காலத்துல அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை கற்பிக்கும்படியாக அந்த தேசத்துல மக்கள் அந்த மெய்யான தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை காண நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்தில் உள்ள மக்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக, அரசியலில ஒரு சமநிலை ஏற்படும்படியாக, மத சார்பற்ற ஒரு ராட்சியமாக அந்த இலங்கை தேசத்தை மாற்றும்படியாக, இயேசுவை தடை செய்யாதபடி ஆண்டவரே இப்படி தடை செய்யும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ஒரு எழுப்புதலை காண, எந்தெந்த இடங்களில உபத்திரவம் வந்ததோ, தடைகள் வந்ததோ, அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. அது ஈரான் தேசத்துல எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்களோ அந்த தேசம் விடுதலையை பெற்றது. ஆண்டவர் இப்படியாக அந்த இலங்கை தேசம் ஒடுக்கப்படும் பொழுது, சுவிசேஷத்துக்கு தடைகள் வரும் பொழுது, அந்த தேசத்துல அப்படியே கரம் கூட இருக்க போறதற்காக நன்றி. அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண போகிறதற்காக நன்றி. நீர் அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதற்காக நன்றி. அந்த மக்கள் இயேசுதான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், இயேசு நாமம் என்பது அந்த மக்கள் அறிந்து கொள்ள, அந்த மக்களில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த போறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்போ சில காலத்திலேயும் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த தேசங்கள், அந்த இடத்திலே எல்லாம் ஒரு எழுப்புதல் வந்தது, ஒரு மாற்றம் வந்தது. அந்த மக்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். அப்படியாக அந்த தீய சக்திகள் அகன்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை அந்த தேசத்துல அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல காணப்படுகிற அரசியல் அதிகாரிகளில ஒரு தயவு கிடைக்கும்படியாக, கிறிஸ்துதான் அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள, அதிகாரிகள் அறிந்து கொள்ள, அந்த ராஜாக்கள் அறிந்து கொள்ள நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சவுத் கொரியா ஒரு புத்த தேசமாக இருந்த தேசத்தை நீர் அந்த போல் ஜங்கச்சு மற்றும் கிறிஸ்தவ போதகர்களும் கூடாக அந்த தேசத்தை எப்படி கிறிஸ்தவ தேசமாக மாற்றினோ, எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த இலங்கை தேசத்தை நீர் சவுத் கொரியாவை 60-70% மக்களை கிறிஸ்தவ போனகேட் கிறிஸ்டியனாக மாற்றினது போல அந்த இலங்கை தேசத்திலேயும் அந்த அதிகாரிகளிடத்திலிருந்து ஒரு தயவு கிடைத்து அந்த தேசத்தை ஒரு போனகேட் கிறிஸ்டியன் தேசமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக அந்த தேசத்தை நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அந்த தேசத்தில் அவனுடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அங்கு அனுப்புகிறோம். ஆவியானவரே, அந்த தேசம் முழுக்க தீமைகள் அகன்று போகும்படியாக போதை வஸ்துக்கள், தீமையான காரியங்கள், தீமையான அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று உம்முடைய ராட்சியம் அந்த தேசத்துல வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சமாதானம் அந்த தேசத்துக்கு வரும்படியாக நீர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இதோ நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதியை கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. இப்படியாக நீர் அந்த தேசத்தை மாற்ற போகிறதற்காக நன்றி, சமாதானத்தை கொடுக்கப்படுவதற்காக நன்றி, சேமத்தை கொடுக்க போகிறதற்காக நன்றி, தீமைகள் அகன்று போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த தேசத்தில பொருளாதாரம் வளர்ந்து வரும் இந்த காலத்தில இப்படியாக இயேசுக்கு விரோதமான சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தீமைகள்
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணல்லவா நீர் தீமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அங்கு ஊழியம் செய்கிற மக்கள் சில காரியங்களை அந்த தேசத்தினுடைய சட்டங்களை மதித்து ஊழியம் செய்ய, அந்த தேசங்களுக்கு விரோதமாக, அந்த மதங்களுக்கு விரோதமாக செயற்படாதபடி உம்முடைய சத்தியத்தை நீர் எப்படி போதித்தீரோ அதே போல போதித்து, ஆண்டவரே, அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண நீர் செய்ய போறதுக்காக நன்றி. கருத்தோடு ஜெபிக்க, துதிக்க, சுவிசேஷம் அறிவிக்க உங்களுடைய ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அந்த தேசத்தை நீர் எழுப்புதலை காண செய்ய போறதுக்காக நன்றி. அதிகாரிகளோடு நீர் இடைப்பட போறதுக்காக நன்றி. மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்தில பாதுகாப்பு போறதுக்காக நன்றி. கர்த்தருடைய தூதர் அந்த தீமையான சக்திகள், தீமையான துணைத்தினத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அகற்றி நீர் அந்த தேசத்துல பொறுப்பெடுத்து அந்த தேசத்தை ஒரு ஆசீர்வாதமான தேசமாக, இயேசுவின் தேசமாக மாற்ற போறதற்காக நான் இப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் பல தேசங்களில் எழுப்புதல் ஆரம்பித்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசம் விடுபட்டு போகாதபடி, அதுவரை உண்மை ஏற்காத தேசங்கள் எல்லாம் அழித்து போகிறதை ஒரு இரக்கத்தை காண்பித்து உம்மை நோக்கி பார்க்கிற தேசங்களாக ஒரு தேசங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஐரன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனோடு, மகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தில உம்முடைய பலத்தோடு ஓட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஆசீர்வதித்து பலத்தோடு, சுகத்தோடு, உம்முடைய பலத்தோடு நாங்கள் இந்த இறுதி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களை அப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்திலே எழுப்புதலை கொண்டு போகிறதுக்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், தேவைகள், விசுவாச பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். God bless you, sister. God bless you, everybody. God bless you, பாஸ்டர். நன்றி. தொடர்ந்து நாங்கள் நிர்மலா மரியா சகோதரியே பிரதர் இருக்கிறீங்களா? Praise the Lord, sister. Praise the Lord, sister. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க பிரதர். இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா மாவட்டன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சிறு குழந்தைகள்ல இருந்தே இந்த இனிப்பு பண்டங்கள்ல எல்லாம் அந்த போதை பொருளை கொடுத்து இருக்கிறாங்க. அந்த ஏரியா கொஞ்சம் மோசமான ஏரியா தான். ஆனாலும் அந்த இடத்துல போயிட்டு நாங்க சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். சர்ச்சில இருந்து போவாங்க. அந்த இடத்துக்கே இப்ப வர வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரமும் போலீஸால எல்லாம் செக் பண்ணி ஆக்களை பிடிச்சுக்கிட்டு போறனால அந்த இடத்துக்கு வர வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். சிறு பிள்ளைகள ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? இந்த நாட்கள்லயும் இப்படி இருக்குதான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா, அந்த பிள்ளைகளை தான் அவங்க அந்த போலீஸ் வராங்களா இல்லையா அதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் 10-12 வயசு பிள்ளைகளை தான் அவங்க பயன்படுத்துறாங்களாம். இந்த ஒரு காரியத்துக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். அந்த பிரதேசம் முழுவதுமாய் அநேக ரட்சிக்கப்படுறதுக்கு ஆயத்தமா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அந்த ஏரியாவை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும். இந்த போதை வஸ்து அந்த இடத்துல இருந்து முற்றிலுமாக அழிந்து போகணும் சொல்லி பிரதர் நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அந்த இடம் பேர் சொல்லுங்க. மாவத்து, கொழும்புல மாவத்து. துதியின் மாத்தையில் வாசமா இருக்கிற எங்களை அற்புதமான தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை சுதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை மட்டுமாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தின தேவன்.
இனி கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்ய வல்லவரும் நல்லவருமாயிருந்த ஆண்டவரை இம்மட்டுமாய் காத்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை கொடுத்த விண்ணப்பத்திற்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இலங்கை தேசத்தை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சுதைக்கிறோம். கர்த்தர் தாமே அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரை பிரித்தெடுத்து வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த இடத்துல ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான சாப கட்டுக்களை எல்லாம் ஆண்டவரை எடுத்து போட்டு ஆண்டவரை தேசத்திற்கு செழுமையும் வளமையும் தந்து தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீ நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரை மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உருவாக்கிய தெய்வம் அல்லவா ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவருடைய ஆண்டவரை திட்டத்தின்படி உம்முடைய சத்தியத்தின்படி உம்முடைய ஆண்டவரை அப்பா எல்லா விதமான ஆண்டவர் ஆசீர்வாதங்களோடு கூட இந்த பிள்ளைகளை நீ வழி நடத்த அப்பா போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த வேளையிலும் ஆண்டவரை 9 மாநிலங்கள் 25 மாவட்டங்கள் ஆண்டவரை அங்க இருக்கிறபடியால் அந்த 9 மாகாணங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. 25 மாவட்டங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரை ஒவ்வொரு மாவட்டத்தையும் தேவனுடைய ஆண்டவரை செய்கைகள் ஆண்டவரை பெரிதாய் இருக்கவும் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் பெருக இருக்கவும் ஒவ்வொரு புறஜாதி மக்கள் கூட காணத்தக்கதான அற்புதங்களை செய்து ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை வழிநடத்துகிற தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரை அப்பா கொழும்பு தேச ஆண்டவரை கொழும்பு மாவட்ட ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதுல இருக்கிறதான ஆண்டவரை மாத்தி என்கின்ற இடத்திலே ஆண்டவரை இந்த கொடூரமான காரியங்கள் நடக்கிறபடியா கர்த்தர் தாமே நீ நல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் சுபிக்கிறோம். அங்கு போத வஸ்துகளும் ஆண்டவரை அப்பா இதோ சத்துரு கொண்டு வருகிற ஆண்டவரை பல சூழ்ச்சிகள் அங்கே ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே அவை ஒன்றும் ஆண்டவரை அங்கே இல்லாதபடிக்கு அவையெல்லாம் அகற்றி போடத்தக்கதாக அரசாங்கம் ஆண்டவரை மும்முரமாய் ஆண்டவரை அந்த இடத்திலே ஆண்டவரை கவனம் செலுத்தி ஒவ்வொரு ஆண்டவரே போதை வஸ்துகள் ஆண்டவரை அந்த இடத்தில் கிடைக்காதபடி அந்த இடத்தில் நடக்காதபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த போதை வஸ்துக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமையாய் மாற போகாதபடிக்கு ஆண்டவரை காத்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே அப்பா இதை விற்கிறவர்களும் அந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே கைமாற செய்கிறவர்களுக்காக ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகளை அந்த கூட்டம் பயன்படுத்துகிறபடியால் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் அப்படியாய் ஆண்டவரே அந்த போதை வஸ்து கூட்டத்திற்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே வேழுக்காரர்களாக ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே போலீஸ் வரும் காவலாளர்கள் வரவும் ஆண்டவரே அவர்கள் வருவதற்கு முன்பாக அதை தெரிவிக்கவும் இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே ஒன்றும் அறியாத பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை பிடித்து வைத்து ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் வியாபாரமும் போதை வஸ்துகளும் பழக்கத்திற்கும் அநேக இடங்களில் ஆண்டவரே அதை கொடுப்பதற்கும் ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறபடியா கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே முடி பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து கொள்ளுங்க அப்பா. இந்த சிறு பிள்ளைகளின் மனதில் ஆண்டவரே இந்த விஷமதனமான ஆண்டவரை விதைகளை விதைக்காதபடி அதன் மூலமாய் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கெட்டு போகாதபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு சூழ்நிலையும் இந்த பழக்க வழக்கங்களை ஆண்டவரை அந்த போதை வஸ்துக்காரர்களை ஆண்டவர் செய்கிறதான சூழ்ச்சியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து அந்த பிள்ளைகளை எல்லாம் வாழ வைக்க ஆட்சி வைக்கிறோம்ப்பா. இப்படி ஆய் கொடுக்கத்தாவே இந்த போத வஸ்துக்கள் ஆண்டவர் அங்கே பெரும்பாலும் கிடைக்கிறபடியால் நடமாடுகிறபடியால் அநேகர் உபயோகிக்கிறபடியால் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை
பள்ளிக்கு கூட அனுப்புவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே படிக்கவும் நல்ல விதமாய் இருக்கவும் கர்த்தர் தாமே நீர் துணையாய் இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம்பா. கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நல்ல விதமாய் படிக்கவும் அந்த ஆண்டவரே பள்ளிக்கு போவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்து போட்டு தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழி வாசல்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வளர்கிறதான பருவத்திலே ஆண்டவரே அப்பா இந்த விதமான ஆண்டவரே இந்த சத்துரு கொண்டு வந்திருக்கிறதான ஆண்டவரே சூழ்ச்சிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் கர்த்தாவே. தேவனுடைய கரம் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எந்தெந்த தாய் தகப்பன் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே, அந்த பயங்கள் எல்லாம் நீக்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரே அங்க இருக்கிறதான செயல்படுகிறதான அதிகாரிகள், அங்க இருக்கிறதான காவல் நிலையங்கள், அங்க இருக்கிறதான காவல்காரர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே போலீஸ் முதற்கொண்டு ஆண்டவரே எல்லா தலைவர்களையும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அரசாங்கத்தினுடைய ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே பெருவார்மையான ஆண்டவரே அரசாங்கம் மும்முரமாக அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் இப்படியா இருக்கிறது என்று கன்று ஆண்டவரே அதிக ஜனங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல போட்டு ஆண்டவரே இந்த போதை வஸ்துகளை எல்லாம் ஆண்டவரே விலைக்கு போட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த தவறான வழியில் ஆண்டவரே சிக்கி இருக்கிறார்களோ கர்த்தாவே தேவன் நீர் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே வல்லவர் அப்பா, மாறாத தெய்வம் ஆண்டவரே, இரக்கத்தின் சிகரமா இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்ட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரை கழுவட்டும். வசனங்களை கேட்கும்படியாகவும் அந்த பிள்ளைகள் அதை உணர்ந்து ஆண்டவரை அப்பா தன்னை தான் செய்கிற காரியம் பாவமான காரியங்கள் என்று அறிந்து விட்டு ஆண்டவரை மனம் திரும்பத்தக்கதாகவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படைய வேதத்தை ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவர் இவர்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படையணும். அந்த இடத்துல மாதென்றுங்க அந்த இடத்திலே ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் பாவத்திலே ஆண்டவரை விழுந்திருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த பாவ சேற்றிலே விழுந்திருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்காக ஆண்டவரே நீ சிலுவையில் சுமந்து ஆண்டவரே அப்படி பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே நீ தெளிய ஆண்டவரே சிந்தினீரே அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் பாவத்திலே இருந்து ஆண்டவரே வளர்ந்து ஆண்டவரே அதிலே மரித்து போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஜீவனோடு இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே முடிய பிள்ளைகளை மாறட்டும். அதற்காக ஆண்டவரே அந்த இடத்திற்கு ஆண்டவரே முடிய ஊழியக்காரர்கள் போகவும் வருவவும் ஆண்டவரே அந்த இடத்தில் தடையா இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரை சொல்லத்தக்கதான ஆண்டவரை எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் செய்து ஆண்டவரை இந்த ஒருவேளை ஆண்டவரை இந்த ஊழியக்காரர்கள் அங்க சென்று வரக்கூட கர்த்தாவே ஒரு விதமான ஆண்டவரை பதற்றம் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அந்த இடத்திலே ஆண்டவரை தடைகள் இருக்கலாம். அந்த இடத்திலே ஆண்டவரை இந்த முரட்டாட்டம் உள்ள மனிதர்கள் இவர்களை மிரட்டலாம், இவர்களுக்கு தீங்கு நினைக்கலாம். தேவன் பெரியவர் ஆண்டவரே நீரே ஆண்டவரே இவைகள் எல்லாம் அறிந்து உடைய ஊழியக்காரர்கள் சென்று ஆண்டவரே இந்த பாவத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு உடைய வசனங்களையும் உடைய வார்த்தைகளையும் சொல்லி ஆண்டவரே பக்கமாய் திருப்ப ஒரு தருணத்தை உருவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பட இந்த ஆண்டவரே இருளில வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ வெளிச்சத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ரட்சிப்பு அடைந்து உங்களுடைய பிள்ளைகளா மாறு கர்த்தர் நீர் வழி வாசல்களை திறந்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர்களை அங்கு சென்று உம்முடைய வார்த்தையை சொல்ல போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியா நீ எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கொடு கர்த்தாவே இலங்கை தேசத்தையும் இலங்கை தேசத்தை ஆளுகிறதான அரசாங்கத்தினுடைய தலைவர்களையும் ஒவ்வொருவரையும் கொடு கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவை எல்லாவருடைய கவனங்களுக்கு சென்று ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிறதான அந்த போத வஸ்து பழக்க வழக்கங்களை நீக்க ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பெரும் முயற்சி எடுத்து ஆண்டவரே
அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்து இவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், அப்பா ஒரு நல்ல வாழ்வை தந்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே ஆகி கொடுக்கத்தாவே இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அவர்கள் செய்யறதான ஊழியங்கள், அவர்கள் செய்யறதான ஆண்டவரை உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி ஆண்டவரை ஜெபிக்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் வழியை நடத்தட்டும். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இந்த அருமையான ஜப வேளையை ஆண்டவரை நடத்தி வருகிறதான அப்பா சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரரை, ரீட்டா சிஸ்டரையும் அவள் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. பிள்ளைகள் செய்கிறதான இந்த மகத்தான ஊழியத்தை தேவன் நீர் அங்கீகரித்து ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு விடுதலையும் சமாதானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் இருளிலே வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை என்கின்ற வெளிச்சம் சென்று ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்கள் கையிட்டு செய்யற வேலையும் ஆண்டவரே இவர்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் நினைத்திருக்கிற காரியங்கள், கையிட்டு செய்யற வேலைகள், இவர்களை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவ பிரசனங்களை ஆண்டவரை வழி நடத்தட்டும். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான ஐரின் சிஸ்டரை கொடுக்க கர்த்தாவின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மலை ஆசீர்வதிங்கப்பா, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் எண்ணி இருக்கிற காரியங்களை எல்லாம் ஈடேற கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதங்கள் தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு அந்த பிரதேசம் முழுவதுமாய் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு போறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் கூட அந்த பிரதேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அங்க வீடுகள்ல தான் போயிட்டு அந்த ஆராதனை செய்யறாங்க. ஆனா அந்த ஆராதனை செய்யற வீட்டுல உள்ளவங்களே வர வேணான்னு சொல்றாங்க. உங்களையும் சில வேலை பிடிச்சிட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி ஊழியத்துக்கு போறவங்களும் பயப்படுறாங்க போறதுக்காக. அந்த காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிறதான வர்ஷிப் டீம தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். ஆராதனை பண்ணுறதான அந்த குழுவை தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுங்க. அவங்க அந்த ஆராதனை தான் அந்த சபையிலே முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அது ஆராதனையின் மூலம்தான் வருகிற ஜனங்கள் விடுதலை அடையணும். அவங்க சரியான முறையிலே அதை செய்தாதான் அந்த சபை ஆராதனையே முழுமை அடையும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சூயிங்க வாயில போட்டுக்கிட்டு அங்க நின்று பாடுறாங்க, சரியான உடை உடுத்துறது இல்ல. அப்படியான குறைகள், நிறைய குறைகள் இருக்குது வர்ஷிப் டீம்ல. சில சபைகள்ல பாத்தீங்கன்னா வாத்தியங்கள் இல்ல, சும்மா ஆராதனை செய்வாங்க. இப்படியான அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்கணும். ஆராதனை செய்கிற அந்த குழுவை தேவன் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்தணும். அந்த இடத்திலே ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையுமாய் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவங்க ஆராதனையிலே வழி நடத்தணும். அதுக்காக நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே மட்டுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தி வந்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும்
ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதப்படியிலே அநேக ஜெப குறிப்புக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டப்பா, நீர் அவைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழுந்து விடாதபடிக்கு இருக்க எங்கள் பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கூட ஒரு விசை அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, திருச்சபைகளிலே ஆராதிக்கின்ற அந்த கூட்டம், அந்த டீமை உமது கரத்திலே, அந்த குழுவை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு அவர்கள் வரும் முன்னே அவர்கள் தங்களை தாங்களே அப்பா அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு அபிஷேகத்தினாலே வந்து அந்த இடத்துல புல்பீட்ல நின்று உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் கர்த்தாவே தாறுமாறாய் அவர்களுடைய ஆராதனை உமக்கு செலுத்தாதபடிக்கு ஆண்டவரே, நீதியும் நேர்மையும் உத்தமமாய் அப்பா உண்மையோடு ஆராதிக்க, ஆவியோடும் ஆராதிக்க கர்த்தராகி தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அநேக சபைகளிலே ஆண்டவரே அந்த ஆராதனைக்கு வந்து நிற்கின்ற வேலையிலே சரியான உடைகளை அணிவதில்லை. அதே வேலையில அந்த இடத்துல வந்து லிப்ஸ்டிக் போடுறதும் ஆண்டவரே, மொபைலை திருப்பி பாக்குறதுமா, அவர்கள் நிர்விசாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே நீர் விலக்கி போட்டு ஒரு உத்தம ஆராதனை அந்த இடத்துல எல்லா சபைகளிலும் எழும்பும்படியா ஜெபிக்கிறாப்பா. அதே வேளையில அவர்கள் ஆண்டவரே தரைக்குறைவான காரியங்களிலே நடந்து அந்த இடத்தை அசுஸ்திப்படுத்தாதபடிக்கு உமது பரிசுத்த ரத்தம் அந்த இடத்துல சிந்தவும் ஆண்டவரே, அந்த இடத்துல இன்னும் அதிகமான அப்பா அவர்கள் உம்மை துதிக்கும் போது அபிஷேகத்தினாலே நிரப்பி அநேகர் அந்த இடத்துல வந்து விடுதலை அடையவும், நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லோருமாய் கூட ஆண்டவரே விடுதலை அடையவும் ஜெபிக்கிறோம். அநேக பிசாசுகள் கூட அந்த இடத்துல இருந்து ஓடும்படியா அவர்கள் ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற அந்த குழு உண்மையும் உத்தமமா அந்த இடத்துல கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அதிகமான மியூசிக்குங்களை போட்டு ஆண்டவரே அவர்கள் இஷ்டப்படி இந்த இஷ்டப்படி ஆராதிக்கின்ற காரியம் எல்லாம் இல்லாதபடிக்கு நீதியும் நேர்மையும் நேர்த்தியாய் அந்த இடத்துல ஆராதிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் உமது அன்பின் அபிஷேகத்தினாலே அப்பா நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். எல்லோருடைய அந்த ஆலயங்களிலே அப்பா உமது வஸ்திர தொங்கலால் நீர் மூடுவீராக. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆவி ஆத்மா சரீரங்கள் இந்த அப்பா உம்மை ஆராதிக்கின்ற வேலையில அவர்கள் மக்கு கர்த்தாவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அந்த இடத்துல தேவன் நீ இந்த ஆராதனை குழு விசேஷமாய் நீங்க ஆசிர்வதிங்க. அப்படியாக அந்த ஆராதனையை நடத்துகிறதான அப்பா லீடர்ஸ் கூட தேவன் நீங்க அது அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. அநேக இடங்களிலே இந்த நாளிலே ஆண்டவரே நிர்விசாரங்க இந்த லைட்டுங்க அடிக்கிறதும் ஆண்டவரே அவர்கள் இன்னும் அப்பா அப்படியே கூட இந்த ஆராதனை வேலையிலே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி சபைகளிலே ஒரு தடைகளை கொண்டு வருகிற காரியங்கள், இது போன்ற காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் அப்பா ஆராதிக்கின்ற நேரத்திலே அவர்கள் இன்னும் அதிகமாய் உம்மை தேட ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அதன் மூலியமாய் தேவரே பெரிய எழுப்புதலை சபைகளிலே நீர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் இந்த ஆராதனைக்காகவே வருகிறார்கள் அப்பா. இந்த ஆராதனையில எனக்கு விடுதலை கிடைக்காதா, ஆராதனையில எனக்கு சுகம் கிடைக்காதா என்று வருகிற தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறாதா என்று வருகிறதான பிள்ளைகள் எல்லோரும் முழுமையான விடுதலை அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அந்த ஆராதனை குழு சரியான முறையிலே நடத்தபடியாய் அப்பா அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகும்படியாக கூட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அப்படியாக ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நடக்கிறதான ஆராதனைகளிலே தெய்வ மகிமை இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அது பிரசன்னம் இறங்கட்டப்பா. அந்த இடத்துல ஒரு பயபக்தி உண்டாகட்டு ராஜா. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக ஆராதிக்கும் போது உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க துதிக்க கர்த்தர் தேவன் நீ கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை காண கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு
தேவதாசர்களையும் ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சூத்திரம் மற்றபடியாய் கூட ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஐரீனையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறான். மகளுடைய குடும்பம் உமக்கு செய்யற ஊழியம் மொத்தமா ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையுமா ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிற ஏமி சகோதரியை கூட ஆசிர்வதிங்கப்பா. எல்லோரையுமாய் ஆசிர்வதித்து பிறகு செய்து பாதுகாத்து கொள்ளும்படியா அவங்க திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு திருச்சபைகளிலே ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனை எல்லா திருச்சபைகளிலும் நடக்கத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்ட போறார். அதற்காய் நாங்கள் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமேன். நன்றி. உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஆனந்தராசா சுஜாதா சகோதரி. பிரைஸ் தி லார்ட் மா. பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தேசங்களிலுமே விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதே போல தற்கொலையின் ஆவிகள் தேசமெங்கிலும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. யாழ்ப்பாண பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 2-3 பேர் அப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் தேசத்தில இருந்து தேவன் எடுத்து போடணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட விபத்துக்கள் தடுக்கப்படணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. நன்றி அம்மா. நன்றி. நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றி. நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி பிதாவே. இந்த நேரத்திலும் சுவாமி நாங்கள் ஒவ்வொரு தேசங்கள் இடங்களில் இருந்து பிதாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட செய்து என்ன அன்பு தந்தையை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை தந்ததற்கு நன்றி. அதிகாலை மதியம் மாலை வேளையாக இருந்தும் ஆண்டவரே எந்த பல்வேறு திசைகளிலும் இருந்து சுவாமி உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் நீங்க அறிகிற தேவன். உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன். அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னீங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமானவர்கள். மாமிஷம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. ஆனாலும் தேவனே நீர் உயிருள்ள தேவன். எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் வாசம் செய்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் யாவையும் நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. விசேஷமாக ஆண்டவரே என் கரத்தில் கொடுத்த இந்த விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துக்களும் ஆண்டவரே வாலிப யுவதிகள் பாவத்தின் இச்சைகளுக்கூடாக வழிநடத்தி சென்று மரணிக்கும் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பிதாவே, நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தை படைத்து இதை ஆளுமை செய்வதற்காக மனிதர்களை நீர் உருவாக்கினீர் சுவாமி. ஆனாலும் நாங்கள் அந்த நன்மையை மறந்து, நீங்க கொடுத்த அந்த பொறுப்பினை மறந்து சுவாமி நாங்கள் பல்வேறு விதமான பாவத்திற்குள் உள்ளாக்கப்படுகின்றோம். பிதாவே, உம்மில இருந்து எங்களை பிரிப்பதற்காக பிசாசானவன் போடும் இந்த திட்டங்கள் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியாமல், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேளாமல், உம்முடைய அன்பிலே இருந்து நாங்கள் பிரிந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே சத்ருவானவன் எங்களுக்கு பல்வேறு விதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான்.
வீதி விபத்துக்கள் ஆண்டவரே, போதை வஸ்துக்களினால் இளைஞர்கள் யுவதிகள் ஆண்டவரே அடிமையாக்கப்படுகிறார்கள். அதனூடாக நிதானம் இழந்து இந்த வீதியில் செல்லும் போதெல்லாம் ஆண்டவரே விபத்துக்கள் அநேகம் ராஜா, அநேகம். பாவத்தை நோக்கி செல்லும் இந்த இளைஞர் யுவதிகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. தகப்பனே, ஒரு பாவியாவது நீர் பாவத்திற்குள் மறைப்பதை நீர் விரும்பாத தேவன். ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு பாவியாவது என்னிடம் வரானா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு காத்திருக்கும், பெருமூச்சுக்களோடு காத்திருக்கும் தேவன் சுவாமி. இந்த வேளையிலும் சுவாமி, எத்தனை யுவதிகள் ஆண்டவரே விபத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறார்கள். நீங்க படைத்த ஒவ்வொரு சரீர அவயவங்களை சிதைக்கின்றார்கள். ஆண்டவரே, நீங்க அழகான உருவங்களை எங்களில் படைக்கும் போது சுவாமி, அதை விபத்தினூடாக சத்துருவானவன் சிதவடைந்து நொறுக்கப்படுகின்றது. தேவனே, யார் யார் இந்த வீதி விபத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறார்களோ ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே தங்கள் சரீரத்தை ஆண்டவரே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மூளைகளில் உயிர் ஆபத்துக்களிலும் ஆண்டவரே எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா, எனக்கு இதிலிருந்து மறுவாழ்வு கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு யுவதிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தூய திரு ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள், தசைகள், நார்கள், எலும்புகள் ஊடாக இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லுவதாக. தேவனே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகங்களும் இயேசப்பாவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக. ஆண்டவரே, இறந்து போயிருக்கும் கலன்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்படைய செய்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, யார் யார் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு எனக்கு பரிபூரண சுகம் கிடைக்காதா என்று எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. அவர்களின் கண்களை திறந்திரளுங்கப்பா, அவர்களுடைய இருதயங்களை திறந்திரளுங்கப்பா. உம்மை தேடுகின்ற வாஞ்சியை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்க காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், இச்சைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இச்சைகளை கண்ணோக்கும் இந்த கண்களை பத்திரப்படுத்துங்கப்பா. அந்த இச்சைகளை நாங்க சிந்திக்கும் சிந்தனைகளை பத்திரப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே காத்திரளுங்கப்பா. எங்கள் இருதயங்கள் திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமாக இருக்கிறது. அவை யாவையும் உம்முடைய இரத்தத்தினால தூய்மைப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தந்தையே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூடவாக இருக்க வேண்டும் தகப்பனே. என்ன இன மதமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பிதாவே, உம்முடைய கரங்களினாலே இந்த பூமிக்கு படைத்த அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. ஆண்டவரே, வழி தப்பி போகாதபடி, பிசாசின் கிரிகைக்குள்ளே உள்ளாக்கப்படாதபடி ஒவ்வொரு வாலிப யுவதிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வீதி விபத்துகளில் வாகனம் செலுத்துகின்ற ஒவ்வொரு சாரதிமார்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சரியான நேரத்தில் நேர்த்தியாக வாகனங்களை சேர்த்தி நடத்தி செல்ல வேண்டும் ஆண்டவரே. எத்தனை விபத்துக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே நிகழ்ந்து கொண்டே இன்றும் காணப்படுகிறது. பிசாசானவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. தன் வசப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளின் சிந்தனைகளை சிதறடிக்க பண்ணி விபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே கால்களை இழந்தும் கைகளை இழந்தும் தங்கள் அபாகங்களை இழந்த நிலைமையிலும் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆபத்துக்கள்ல இருந்து எங்களை காத்திரளுங்கப்பா. தேவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தந்தையே நீங்க அழகான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவையாவையும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதித்து வையாமல் பாவத்திற்குள் நாங்கள் மடிந்து போகின்றோம். பிதாவே,
ஒவ்வொரு ஆத்துமாவையும் விடுவியுங்கள் தகப்பனே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சிறியோர் தொடக்கம் முதியோர் வரையும் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய திருச்சிலுவையை, உம்முடைய தூய இரத்தத்தின் சிந்திய இரத்தத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேணும். அன்று ஆண்டவரே மோசேயின் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரே பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலை பெற்றார்கள் தகப்பனே. இன்றும் அப்பா, நீங்க கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்தால் இந்த இப்பாற்பட்ட மரணங்கள், விபத்துக்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் சுவாமி. அப்பா பிதாவே, உம்முடைய சிலுவையை எல்லோரும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீர் எங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூடி இல்லாமல் சிந்திய இரத்தத்தை எல்லாரும் நினைவு கூற வேண்டும். அந்த இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம், எங்கள் பாவ சேற்றிலிருந்து நீர் மீட்டெடுத்த இரத்தம் இன்றும் ஆண்டவரே நீங்கள் விட்டு விடவில்லை. எங்களுக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருந்து எங்கள் மீறுதல்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தகப்பனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. நாங்கள் மறுபடியும் பாவ சேற்றிற்குள் விழுந்தாலும் அவையில் இருந்து சுவாமி நீர் தூக்கி எடுத்து அன்பு செலுத்துகிற தகப்பனாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த இணைப்பில் இருக்கின்ற சங்கம வானொலியில் இருக்கின்ற இந்த அன்பான குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களும் பல்வேறு இடங்களில் இருந்து சுவாமி ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிதாவே. உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமண்டிங்கப்பா. இவர்கள் எங்கெங்க எந்தெந்த தேசங்களில் இருந்து உம்முடைய பணிகளை செய்கின்றார்களோ, உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மகளாக நீர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு தேவதாசர்களையும் உச்சி முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே சத்ருவானவன் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம், உம்முடைய ஆலயமாக ஒவ்வொருவர்களும் இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அவர்கள் சென்று உம்மை பிரஸ்தாவம் பண்ணுகின்றார்களோ ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேணும் தகப்பனே. உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்னாக சென்று வழிகளை சேவை பண்ணி கொடுங்க தகப்பனே. எப்பொழுதும் ஆண்டவரே குடும்பமாக, பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தொட்டு பேராக ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு வேளையிலும் அதிகாலை வேளையையும் நீர் நன்றாக ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி. மதிய வேளையிலும் ஆண்டவரே வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் வேளைகளிலும் பிசாசானவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருதயங்களை வருடி விடாதபடி, எங்கள் இருதயங்களில் நல்ல சிந்தனைகளை, உம்முடைய வார்த்தைகளை திருடி விடாதபடி உம்முடைய தூய கரம் எங்களை பாதுகாத்து, உமக்கு சித்தமானால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல புதிய காலை பொழுதை தந்திரள வேண்டும் என்று இயேசப்பா உங்கள் கரத்திலே இந்த சங்கமம் வானொலியே ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளையும், இனி வரப்போகும் நிகழ்ச்சியை நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உங்களையும் குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றிமா. தொடர்ந்து நன்றி. அதை தொடர்ந்து நாங்கள் அருந்ததி சகோதரியை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்மா. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. போதகர்களுக்காக, மிஷனரி ஊழியம், சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட இந்த நாட்களிலே
கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் இனம் கண்டு கொள்றதுக்கு தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். யாருடைய மெசேஜையும் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்குது. இது சரியானதா இது பிழையானதான்னு நாங்க அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக இப்படியான போதர்கள் பின்னாடி போகிறாங்க. அவங்களெல்லாம் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். சரியான பாதையிலே வாலிப பிள்ளைகளை நடத்தணும். இப்படியாய் போதிக்கிற ஒவ்வொரு போதகர்களும் சத்தியத்தை சத்தியமாக உண்மையாக போதிக்க அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்கம்மா. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நீர் இந்த நாளிலே கர்த்தாவே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சொன்னீரே சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகம் எங்கும் இருக்கிற ஊழியக்காரருக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. விசேஷமாய் ஜனங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக உம்முடைய போதனைகளை சொல்லுகிறவராக ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜாக்கிரதையாக ஆண்டவரை கற்பிக்கத்தக்கதாக போதிக்கத்தக்கதாக பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை பெற்று ஆண்டவரை பிரசங்கிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். சபைகளுக்கு மேலாக கிரியை செய்கிற பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகள் வான மண்டலங்களில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகளின் கூட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துரத்துகிறோம் சுவாமி. சரியான போதனைகளை சொல்லத்தக்கதாக பிலேயாமின் போதனைகள் சபைக்குள்ளே வராதபடி கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய அற்புதம் அடையாளங்களும் நடக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவுக்கு பயப்படும் பயத்தினாலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே ஆண்டவரே இந்த சபைகள் நிரம்பத்தக்கதாக நீர் கிருபை செய். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விசேஷமாய் வாலிபர்கள் ஆண்டவரை எழுப்புண்டு போகாதபடி ஆண்டவரை செழிப்பான உபதேசம் என்று சொல்லி அதற்கு பின்னாக எழுப்புண்டு போகாதபடி ஒவ்வொரு வாலிபர்களையும் ரட்சித்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. சபையிலே கர்த்தாவே பாவத்தை நீதியை குறித்து உணர்த்தும் தேவ ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் சபைகளிலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சத்தியத்துக்கு ஆண்டவரே ஆத்மா சாகத்தோடு ஆண்டவரே முழுமனதோடு முழுப்பலத்தோடு முழு அன்பு கொண்டு உங்களுடைய வார்த்தையை உபதேசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களை நீருடைய ஆவியினாலே நிரப்பி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக எப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய ஜீவியத்திலே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு பரவும்படியாக மிஷனரிகளாய் அப்போஸ்தலராய் ஆண்டவரை மேய்ப்பர்களாய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாய் வாலிபர்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கவும் சபைகளிலே ஆண்டவரை சத்தியத்துக்கு ஆண்டவரை அவர்கள் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவரை எழுந்து போதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரை காரியங்களை செய்யவும் உமக்கென்று ஆத்துமரா தாகமுள்ளவர்களாக ஆண்டவரை ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே தரிசனத்தோடு ஆண்டவரை ஊழியம் செய்ய சபை மக்களையும் ஆண்டவரை விசேஷமாய் வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரை தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை எடுத்து நீங்க உம்முடைய ராஜ்ய மகிமைக்கென்று பயன்படுத்துங்க சுவாமி. அவர்கள் யார் யாருக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறார்களோ அப்பா நீங்க தாமே அவர்களோடு போதித்து ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் வெளிப்பட்டு எல்லா மனுஷரையும் ரட்சிக்க வந்த தேவனாகி உம்முடைய நாமத்தை சகலம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஊழியக்காரரை விசுவாசிகளை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. கர்த்தருக்கு பயப்படும் பயம் பூமி எங்கு நிரம்பி இருக்கட்டும். கர்த்தரை அறிகிற அறிவு ஆண்டவரை நிரம்பி இருப்பதாக இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி தேடுகிற வேளையிலே ஏசப்பா நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி உம்மை அறிவது ஆண்டவரை மெய்ப்பொருளாகி உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீரே. ஆண்டவரை ஒவ்வொருவரும் அதை கண்டுகொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபை மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கள்ள போதனைகள் வந்து விடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகலவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரை இந்த ஊடகத்துக்கு கூடாக ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஒவ்வொரு அடியார்களையும் நீர் எடுத்து பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கிய
ஆரோக்கியமும் சுகமும் ஆண்டவரே அவர்களுக்கு இருப்பதாக உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து எடுத்து பயன்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. அதே போல அவருடைய சந்ததி சந்தானங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமா இந்த ஜெபத்தை நடத்துற மகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து குடும்பங்களிலே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய சமாதானமும் நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். சுகம் ஆரோக்கியம் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. வாஞ்சுகள் விருப்பங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பெற போற இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே போதகர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவன் போதகர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். நன்றிமா. உங்களையும் குடும்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன். God bless you sister. God bless you. God bless you. தொடர்ந்து நாங்கள் கவிதா சகோதரியை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் இருக்கிறீங்களா? கவிதா சிஸ்டர். கவிதா. ஓகே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதே போல இந்த நாளிலே ஐசியூல ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா அவங்களுடைய மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. சூத்திரமாவியானவரே பரிசுத்தாவியானவரே உடைய ரத்த கூட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ளது வனே அப்பா உடைய நாமம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்கும் பரிபூரண விடுதலையை கொடுக்க வேணும் ஆண்டவரே. உலக நாடுகள் தேசங்கள் கண்டங்கள் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் மத்தியில கத்தாவே உடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே அப்பா. நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு மன உளைச்சல்கள் மன பாரங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய வல்லமை அனுப்புங்க. உடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்க. உடைய வல்லமை அனுப்பி குணப்படுத்துங்க. நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்கள் அற்புத விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஜீவன் உள்ள தேவனுடைய நாமம் அற்புதம் செய்ய வேணும், அதிசயம் செய்ய வேணும் ஆவியானவரே அப்பா. கேன்சர் வியாதியோடு கிட்னி வியாதியோடு ஆண்டவரே பிரஷர் சுகர் கொலஸ்ட்ரால் வியாதியோடு பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய நாமத்தை அனுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பார்க்க உதவி இல்லாமல் பணம் இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு மன உளைச்சல்கள் மன பாரங்களோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனித இரக்கங்கள் தயவுகளை கொடுங்க. புதிதாக வைரஸ் நோய்கள் தொற்று நோய்கள் ஆண்டவரே ஜனங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வல்லமை அனுப்பி நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே. வியாதியின் வல்லமைகளை நீங்கள் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவனே அப்பா. பரிபூரண விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அப்படியாய் வியாதியஸ்தர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நான் ஜெபித்து முடிக்கிறேன். Praise the Lord, sister. Sister, praise the Lord. Sister Irene, Sister ஜானட் இன்றைய நாளில் கனடாவிலிருந்து திரும்பமாக ஜெர்மனிக்கு செல்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் சேர்ந்து உங்களுடைய ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். பத்திரமான பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சகோதரி. God bless you. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இரக்கத்தின் கிருபையின் தேவனே மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இன்றைய நாளிலும் கர்த்தாவே அப்பா அநேக விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. வர முடியாத பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஜெனட் சகோதரி குடும்பத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அவர் வந்ததான அந்த பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிச்சிங்க. அவங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருப்பீங்கன்னு நாங்க
நாங்க கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நாளிலும் அவங்க போகிறதான அந்த பிரயாணத்தை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வழிகளில் எல்லாம் தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். போகிறதான எல்லா வாகனங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சாரதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. வழிகளில் எல்லாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதுகாப்பு கரம் சகோதரியோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாய் சகோதரியை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட சகோதரியோடு ஊழியத்தோடு இருந்து தேவன் வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. அநேகர் கேட்கிறதுக்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் கர்த்தாவை சகோதர சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவை. செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியேன் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை மட்டுமாய் நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் கூட இருந்து இந்த வானொலியை தேவன் நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தியும் உயர்த்தி கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி சகோதரி. இதுவரை நேரமாக இணைந்து நன்றி. எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கி ஆசீர்வாதமாக பாரத்தோடு ஒருவருக்காகவும் ஜபிக்க இந்த தாளந்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக தேவைகள் ஒவ்வொன்றையும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். சகோதரி சிஸ்டர் ஐரீன், சிஸ்டர் கவி கவிந்தா இணைந்த ஒவ்வொரு நன்றி.